Respected Vijay Anand, the director, the principal, Mrs. Harini, distinguished guest, Mr. Prabhu, teachers, special guests, parents, and my dear students. Good evening to all of you. I'm extremely delighted to be the chief guest of your school, the Oxford CBSE school, and I like to thank Chandrasekhar and Kodai Nayaki for giving this very special opportunity to meet all of you. நான் இங்கே வரும்போது இந்த ஸ்கூல் பிள்ளைங்க என்னை வரவேற்றாங்க. பர்டிகுலர்லி அந்த பேண்ட் டீம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு எனது நன்றி. I like to appreciate all the boys and girls who took part in the band team which received me. இங்கே இந்த நிகழ்ச்சியை கூட மாணவர்களே தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களே அந்த லீடர்ஷிப் பொசிஷன் எடுத்திருக்கிறாங்க. All those compeers, I like to appreciate all of you. Congratulations. I like to congratulate the teachers who are trained them. இங்கே படித்த மாணவர்கள் மாணவிகள் நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கிட்டேருந்து அவங்க பரிசு வாங்கியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது இங்கே ஒரு தரமான கல்வி, ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் இந்த ஸ்கூலில் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கு நான் திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் கோதை நாயகி மேடம் அவர்களுக்கும் விஜய் ஆனந்த் அவர்களுக்கும் எனது பாராட்டுதலை தெரிவிச்சு, பிரேம் ஆனந்துக்கும் எனது பாராட்டுதலை தெரிவிச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. எத்தனை பேர் சின்சியராக சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்கள் குழந்தைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க? கைத்துக்குங்க. எஸ், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே குழந்தைகளை நேசிக்கிறது தான். எத்தனை பேர் உங்கள் குழந்தைகளை உண்மையிலேயே மதிக்கிறீங்க? ரெஸ்பெக்டிங் சில்ட்ரன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. குழந்தைய நான் நேசிக்கிறேன்னு சொல்லலாம், கட்டிப்பிடிச்சி மொத்தம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது வாங்கி கொடுப்பீங்களா? ஒரு பெரிய வளர்ந்த மனிதனை மாதிரி நீங்கள் அந்த குழந்தைய மதிப்பீங்களா? இல்லை வாங்கி முடிட்டு சும்மா இரு, எப்படி மழை பெய்யுதுன்னு கேட்குது குழந்தை, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பூமி உருண்டையா தட்டையான்னு கேட்குது. இப்போ நிறைய கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பேசாமல் இரு. சில நேரத்தில் குழந்தைகள் ரொம்ப மோசமான கேள்வி கூட கேட்பாங்க. கடவுள் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டால் வாயை முடிட்டு சும்மா இருன்னு சொல்லுவீங்க. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் 400 கேள்விகள் கேட்குமா. அப்போது நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு தெரியாது தம்பி, ஐ டோன்ட் நோ, ஒன்ன மாதிரி இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு நாடு எந்த நாடு நல்ல நாடு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த நாட்டில் நல்ல வருமானம் நிறைய இருக்கலாம், படித்தவங்க நிறைய இருக்கலாம், நோபல் பரிசு வாங்குறவங்க நிறைய இருக்கலாம். இஸ்ரேல் நாடு கூட 220 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இருந்து ஒரு சிலர் தான் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க அறிவியல் அப்படின்னு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஒரு நாடு எந்த நாடு நல்ல நாடுன்னு பார்க்கணும்னா, எந்த நாட்டில் குழந்தைகளை அவங்க வெகுவாக மதிக்கிறார்களோ அந்த நாடு தான் உலகத்திலே சிறந்த நாடுன்னு சொல்லலாம். எந்த மனிதன் நல்ல மனிதன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன வழி. அந்த மனிதன் குழந்தைகளை மதிக்கிறாரா? குழந்தைகளை மதிக்கிறாரா ஒரு நல்ல மனிதன் சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு பெரிய ஃபேக்ட் இருக்குங்க. குழந்தையை நேசிக்கிறது ஒன்று, மதிக்கிறது ஒன்று, எல்லாத்துக்கும் மேலாக குழந்தைகளை புரிந்து கொண்டு இருக்கிறீர்களா? have enough understanding about the children. குழந்தைகளை பற்றி நிறைய தகவல்கள் நமக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்கு. ஒரு 50 வருஷமாக தான் குழந்தைகளை பற்றி நிறைய தெரியும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிப்பாங்க தெரியுமா? வாத்தியார கையில் கம்பளத்து தான் வருவார், அட்டின்னு அடிப்பாங்க குழந்தைங்க. இப்போல்லாம் அடித்தா அது நேராக போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. அவங்கள அடிக்கக்கூடாது. இதெல்லாம் அடிக்கிறீங்க. எத்தனை பேர் போன வருஷம் குழந்தைய அடிச்சிங்க? எழுத்துக்குவாங்க. ஓகே, எத்தனை பேர் இந்த வருஷம் குழந்தைய திட்டினீங்க? ஓகே, அதெல்லாம் மனித உரிமை மீறல்கள். புரியுதுங்களா? குழந்தைகளை பற்றிய ஒரு சில தகவல் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு குழந்தை 10 மாதத்தில் பிறந்துடும் நினைப்பீங்க இல்லையா? ஒரு குழந்தை பிறப்பதற்கு 360 கோடி ஆண்டுகள் ஆகும். எவ்வளோங்க? 360 கோடி ஆண்டுகள். எப்படின்னா அந்த உங்களுடைய சயின்ஸ் டீச்சர்கிட்ட கேளுங்க. சயின்ஸ் டீச்சர்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஒழுங்காக சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டோம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்பா அம்மா வேணும், அந்த அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா வேணும், அவங்களுக்கு அப்பா அம்மா வேணும். அப்படி உங்கள் குழந்தையினுடைய பாடியில் இருக்கிற டிஎன்ஏ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வயசு 360 கோடி ஆண்டுகள். 2
குழந்தைகள், நீங்கள் பொதுவாக உங்கள் குழந்தைய நினைப்பீங்க, இருக்கலாம், உங்களுக்கு பிறந்திருக்கலாம். கலீல் ஜிப்ரான் அப்படின்னு ஒரு பெரிய சிந்தனையாளர், கலீல் ஜிப்ரான், லெபனீஸ் poet. அவர் சொல்கிறாரு, சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே ஆர் த சில்ட்ரன் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த பூமியின் குழந்தைகள்னு சொல்கிறார். 2, சில்ட்ரன் மே கம் ஃப்ரம் யூ, மே நாட், தே மே நாட் கம் ஃப்ரம் யூ, பட் தே கேம் த்ரூ யூ. குழந்தைகள் உங்களிலிருந்து வரவில்லை, உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்கள். புரிஞ்சுட்டீங்களா? இங்கிருந்து பல பல தலைமுறைகள், 1,00,000 தலைமுறை தான் வர்றாங்க. 3, they may look like you, but they may not think like you. குழந்தைகள் உங்களை போல் இருப்பார்கள், உங்களை போல் சிந்திக்க மாட்டார்கள். ஒரு குழந்தைக்கு 400 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, 400 தனிப்பட்ட திறமைகள் இருக்கு. ஏதாவது ஒரு திறமை இருந்தாலே அந்த குழந்தை பெரிய ஆள் வந்துடலாம். இங்கே ஒரு குழந்தை வந்து ஒரு கதை சொல்லிச்சு, அந்த ஸ்டூடெண்ட், வாட்ஸ் நேம், முகமது ஹுசைன், ஒரு கதை சொன்னார். பார்த்தீங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு இளைஞன் ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணான், இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலை ஒருத்த வராது, நமக்கு பேசாமல் கிரிக்கெட் விளையாடவே போயிடுவோம். கிரிக்கெட் விளையாட போனவர் தான் மகேந்திர சிங் தோனி. எத்தனை சொன்னீங்க? மகேந்திர சிங் தோனி தமிழ்நாட்டிலேயோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலேயோ +2 டாப்பரா? ஒன்றும் கிடையாது, விளையாட்டு வீரன், அவ்வளோதாங்க. இப்படி குழந்தைகளுக்கு 400 கேரக்டர் இருக்கு. ஏதாவது ஒரு துறையில் குழந்தைகள் ஒரு பெரிய அறிஞனாக வந்துடுவாங்க. அதுதான் பிக்காசோ சொன்னான், எவ்ரி சைல்டு இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கலைஞன், அங்கே இருக்கிறான், அவ்வளோ இருக்கிறான், பார்த்துக்கணும். எனவே குழந்தைகளை நீங்கள் மதிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் முதல் 5 ஆண்டுகளில் பெரிய அளவில் ஒட்டுமொத்தமான மூளை வளர்ச்சி வந்துடும் பெரும்பாலும். எனவே முதல் 5 ஆண்டுகளில் நீங்கள் குழந்தைகளுக்கு நிறைய கல்வி, விளையாட்டு, முடிஞ்ச அந்த பிளே ஸ்கூல் அனுப்பிச்ச குழந்தைய நீங்கள் டெவலப் பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ குழந்தைகளுக்குங்க உங்களுக்கு அன்போட புரிதலை விட ஒரு இமோஷன் வார்த்தை கேள்விப்படுறீங்களா? குழந்தை வந்து உங்களை நம்பணுங்க. எங்கள் அப்பா அம்மா நான் தப்பு பண்ணால் கூட என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க, காப்பாற்றுவாங்க. they must trust you. இந்த குழந்தை அப்போ பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கு உள்ள இருக்கக்கூடிய உறவு என்பது ஒரு ஃபீலிங் தான். the child should feel good about you. இப்போ நான் வந்து எங்கள் அம்மா 95 வயசு, அவங்கள ஒவ்வொரு மாதமும் பார்க்க போவேன். ஏன் பார்க்க போவேன்னா அது எங்களுடைய உறவு வந்து ஒரு ஃபீலிங். எங்கள் அம்மா ரொம்ப நேசித்தாங்க, ரொம்ப அவங்களுடைய லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், பெரிய தியாகங்கள் எங்களுக்காக பண்ணாங்க. அது எங்களுக்கு தெரியும். எனவே எங்கள் அம்மாவை நாங்கள் பார்க்குறதுக்கு போகிறோம். இதே மாதிரி இன்னொரு காலத்தில் உங்களுக்கும் குழந்தைகளுடைய உறவு என்பது ஃபீலிங். அமெரிக்காவிலிருந்து கண்டிப்பாக வரணும் உங்களை கூப்பிடுவாங்க. ஏன்னா they will remember all the times. குழந்தைங்களுக்கு எப்போ அன்பு தேவைப்படும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும்போது கிடையாது. குழந்தைக்கு எப்போ அன்பு தேவைப்படுதுன்னா அந்த குழந்தை தோல்வி அடையும் போது, மற்றவர்கள் உங்கள் குழந்தைய தாக்கும் போது, வெறுக்கும் போது, எல்லாருமே உங்கள் குழந்தைய திட்டும் போது அந்த குழந்தைக்கு ஒரு அன்பு தேவைப்படும். அந்த அன்பு தான் நீங்கள் கொடுக்கணும். மோஸ்ட் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப கடினமான சூழ்நிலையில் நீங்கள் நிறைய அன்பை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். வீட்டில் அன்பு கிடைக்கும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வருவார்கள். வீட்டில் அன்பு கிடைக்காத பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு அன்பை தேடி போவார்கள். They will look for love in the classroom, in the school. It's very, very, very important. So, unconditional love. குழந்தைகளுக்கு நிபந்தனை இல்லாத அன்பை நீங்கள் கொடுக்கணும். படித்தாதான் அவனை நேசிப்பேன், சாப்பாடு போடுவேன், நீ முதல் மார்க் வாங்கினா தான் நமக்கு மரியாதை, அப்படி கிடையாது. ஈவன் அதர்வைஸ் அது போன்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணும் குழந்தைகளுக்குங்க. நீங்களும் நானும் பெரிய உரிமையை கொடுக்கறத விட உலகத்தில் உள்ள 194 நாடுகளும் ஒன்று சேர்ந்து யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க குழந்தைகளுக்காக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியணும், அப்பா அம்மா கண்டிப்பாக தெரியணும். குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, இந்த பூமியின் குழந்தைகள். நான் சொன்னேன், நாளைக்கு உங்கள் குழந்தைகள் பட்டாபிராமிலையோ ஆவடியிலையோ இருக்க மாட்டாங்க, அமெரிக்காவில் இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு சில உரிமைகளை கொடுத்துருக்காங்க இந்த உலகத்து மக்கள். 770 கோடி மக்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சில உரிமைகளை கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? நம்பர் 1 உரிமை என்ன தெரியுங்களா? நல்ல உணவு, தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணி. நம்பர் 2 அந்த குழந்தைக்கு பிடிச்ச ட்ரெஸ். 3 குழந்தைக்கு நல்ல மருத்துவ வசதி. 4 குழந்தைகளுக்கு சுதந்திரமாக சிந்திக்கும், பேசும், அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை பேசுறதுக்கான சுதந்திரம். எல்லாத்துக்கும் மேலாக இதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, குழந்தைகளுடைய தாயாரோடையும் தந்தையாரோடையும் 18 வயசு வரைக்கும் சேர்ந்து வாழக்கூடிய உரிமை அந்த குழந்தைக்கு இருக்கு.
இதனுடைய உள் பொருள் உங்களுக்கு என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். The child has the right to live with the biological father and mother at least till the age of 18. அது வரைக்கும் இயற்கையான தாயும் தந்தையும் அந்த குழந்தைய கூட தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஓகே, குழந்தைகளுக்கு தான் வழக்கமாக என்ன சொல்லுவோம்? நீங்கள் வந்து அப்பா அம்மா ஆசிரியர் மதிங்கன்னு சொல்லுவோம். இன்னைக்கு கதை மாறி போச்சுங்க. இது ஒரு முழுமையான அட்வைஸ் கிடையாது. முழுமையான அட்வைஸ் என்ன தெரியுங்களா? நம்ம குழந்தைகள் உலகத்துள்ள எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும். ஏன்னா வெளிநாட்டுக்கு போவாங்க, வேலை பார்ப்பாங்க, அங்கே ஒரு ஆளுக்கு பாரு. எல்லா மனிதனையும் நேசியுங்கள், பொதுவாக சொல்லிடலாம். கஷ்டப்பட்டு படிங்க, பிற்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லுவோம். நம்ம நல்ல ஐடியா தான், ஆனால் முழுமையான ஐடியா இல்லை. முதல்ல படிக்கிறதுங்கிறது கஷ்டமான வேலையே கிடையாதுங்க, சுகமான வேலை. வாசிப்பதை போல, அறிவை வளர்ப்பது போல ஒரு சுகமான அனுபவம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. லேர்னிங் இஸ் a great joy. ஒரு ஆசிரியருக்கு வேலை கூட awakening the joy of learning, கல்வி கற்பதன் சுகத்தை தட்டி எழுப்புவதுதான் ஒரு ஆசிரியருடைய வேலைன்னு சொல்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். படிக்கிறது கஷ்டமான வேலை இல்லைங்க, ரோட்ல வேலை பார்க்கறது கஷ்டமான வேலை, லாரி ஓட்டுறது கஷ்டமான வேலை, இது கஷ்டமான கிடையாது. இன்னொன்று, நீங்க படிச்சா நல்லா கஷ்டப்பட்டு படிச்சா பிற்காலத்தில் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. உண்மை என்னன்னா, குழந்தை சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் படிக்கவே முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைல்ட் யாருமே மன மகிழ்ச்சியா இருந்தால் தானங்க படிக்க முடியும். குழந்தையோட நடனம் வரப்போகுது, டான்ஸ் எல்லாம் வரப்போகுது, ஹாப்பியா இருந்தால் தானே பார்க்க முடியும். நம்ம குழந்தை டான்ஸ் பண்ணும்போது நம்மளே பெரிய எரிச்சல்ல பிரச்சனை இருந்தோம்னா பார்க்க முடியுமா? ஸோ குழந்தைகள் எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு செய்தி, நான் வந்து ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஐஏஎஸ் அதிகாரிகள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணி வந்து ஜாயின் பண்ண அவங்க நடத்த ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் நான் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன். இந்த உலகம் உங்கள் பிள்ளைகள் ஏதாவது ஒரு துறையில், கவர்மெண்ட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், மிலிட்ரி ஆஃபீஸர், இவங்க ஃபஸ்ட்டு சன் கூட இப்போ கூகுளில் பெரிய பொசிஷனில் இருக்கார். நம்ம கோதை நாயகி மேடத்தினுடைய முதல் மகன், அவர் பேர் என்ன மேடம்? தினு ஆனந்த் வந்து கூகுளில் வந்து நம்ம தான் பெரிய பொசிஷனில் இருக்கார். தெரியுமா உங்களுக்கு? சுந்தர் பிச்சை, அவருக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா உங்களுக்கு? 1600 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு. 1600. இப்போ நான் அமெரிக்கா போகிறேன் இந்த மாதம். அங்கே வந்து தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 3 லட்சம் மக்கள் பெரிய பதவியில் இருக்காங்க. 3 லட்சம் பேர் அங்கே அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். அவங்க நடத்துகிற ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலைவராக நான் இருக்கிறேன். அதனால தான் அங்கே போகிறேன். அவங்கெல்லாம் எப்படி அமெரிக்கா போனாங்க? நாங்கள்லாம் எப்படி ஐஏஎஸ் பிள்ளைகளை எப்படி ஐஏஎஸ் பாஸ் பண்ண வைக்கிறோம்? போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இப்போ கூட ஒரு மாணவன் வந்து விஐடியில் படிக்கிறான்னு சொன்னார் இல்லைங்களா? இன்னொரு பிள்ளை விஐடியில் படிச்சிருக்கு. விஐடியில் எப்படி சேர்ந்தாங்க? அங்கே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க பெற்றோர்கள், தமிழ்நாட்டில் மட்டும் +2 முடித்தா 80 போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன. எவ்வளோங்க? 80 காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இந்த 80ல் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், நீட் எக்ஸாமினேஷன், ஐஐடி ஜேஇ எக்ஸாமினேஷன், அக்ரிகல்ச்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், லா கிளாட்டக் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், எம்பிஏ கேட் 5 இயர்ஸ் கோர்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இப்படி ஏதாவது. என்டிஏ தெரியுமா உங்களுக்கு? +2 முடிச்சவங்க பையன் என்டிஏ எக்ஸாம் எழுதி உள்ளே போயிருந்தான்னா அந்த பையனை பற்றி உங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. போய் ஜாயின் பண்ணதும் அவருக்கு யூனிஃபார்ம் போட்டு விட்டுருவாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்திய ராணுவத்தினுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வரைக்கும் வரலாம். அவ்வளோ பெரிய வாய்ப்பு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும். இப்படி நிறைய எக்ஸாம் இருக்குது. ஏதாவது ஒரு எக்ஸாமில் உங்கள் குழந்தைகள் எழுதணும், அதில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஏற்படுத்துங்க. போன வருஷம் ஐஐடியிலிருந்து படித்து வெளியே வந்த மாணவன் ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எழுதி உள்ளே பூந்துருக்கிறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வருஷம் வெளியே வர்றாரு. அவருக்கு ஆண்டு முதல் சம்பளம் 4 கோடி ரூபாய் பெறாங்க ஒரே மாணவனுக்கு. பெரிய பெரிய வாய்ப்புகள் நம்ம குழந்தைகளுக்கு. ஐஏஎஸ் 22 வயசுல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறாங்க. 26 வயசுல இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆகுறாங்க. ஒரு ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகமும் அந்த 26 வயது இளைஞன் கையில் இருக்கு. மிகப்பெரிய வாய்ப்புகள் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கு. எனவே ஒரு சின்ன ஐடியா, பள்ளிக்கூடத்துல எல்லாம் பார்த்துக்குவாங்களா அப்படின்னா அவங்க பார்ப்பாங்க. அது என்ன பிரச்சனைனா, உங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆண்டுக்கு 700 மணி நேரம் தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? 7000 மணி நேரங்கள் எங்கே இருப்பாங்க தெரியுமா? உங்க வீட்டில் தான் இருப்பாங்க. நமது குழந்தைகளுக்கு இன்னொரு பெரிய அறிவியல் உண்மையை சொல்றேன். குழந்தைகளுக்கு இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் உலகத்தில் உள்ள எல்லா கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இயற்கையான திறமை இருக்கு. அவங்களே கற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்ல போய் அவங்களே கற்றுக்குவாங்க. 2, குழந்தைகள் உங்களை பார்த்து கற்றுக்குவாங்க. இமிட்டேஷன்.
குழந்தைகள் அப்பா எப்படி பேசுறாரு, அம்மா எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க என்னென்ன மாதிரி மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது ஹெல்மெட் போடுறாங்களா இல்லையா, அப்பா போட்டால் பையனும் போடுவான். அப்பா பொய்யே பேசிட்டு பையன் பொய்யை தான் பேசுவான். நமது பிள்ளைகள் சினிமாவில் வந்து ரோல் மாடலை பார்க்குறாங்க. அந்த ரோல் மாடல் வந்து அவர் மோட்டார் சைக்கிள் வர்றாரு, காரில் வர்றாரு, பயங்கரமாக அடிக்கிறாரு, 10 பேர் ஒரு அடியில் 15 பேர் சாகிறான். அவனை வந்து ரோல் மாடல் நினைக்கிறாங்க. வீட்டிலே சோறு போடுறாங்க 2 பேர், பெரிய ரோல் மாடல். அது திரும்பி பார்க்க மாட்டேங்க. ஏன்னா அங்கே சினிமாவில் வந்து லைட் போட்டால் ஆள் கருப்பாக இருக்கிறவங்க சிவப்பாக தெரியுது. அந்த அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்கு. எனக்கும் புரியல. வீட்டிலே 2 பெரிய ரோல் மாடல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பையன் ஏன் ரோல் மாடல் நினைக்கல, கதாநாயகனா ஏன் நினைக்க முடியல? நான் என்ன சொல்றேன், நாமும் கதாநாயகனாக வாழ்ந்து காட்டுவோம். என்னங்க, நமக்கும் வீட்டில் ஒரு ரசிகர் மன்றம் தோன்றட்டும். ஸோ அந்த வகையில் நமது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கறதுக்கு பொறுப்பு அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்கு. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களது வீடையும் ஒரு கல்வி நிலையமாக மாற்றி விடுங்கள். பெரிய 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 டிவி ஸ்கிரீனை வச்சுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சினிமா பாட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்காம, காலையில் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க, வாங்கி போடுங்க. எனக்கா நாளை காலையில் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி நீங்களும் மனைவியும் பிள்ளைகளும் போட்டு படிங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, ஹார்மோஸ் ஸ்ட்ரீட்னா எங்க இருக்கு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை, ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் சண்டை போடுறாங்க, உலக பிரச்சனை, இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, நேற்றுக்கு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் நிறைவேறலையே, ஏன், டீலிமிட்டேஷனா என்ன, கொஞ்சம் உலகத்தை பற்றி, உலக பொருளாதாரம், உலக அறிவியல், உலக வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சு கற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் இது போன்ற விவாதங்களை ஏற்படுத்துங்க. குழந்தைகளுக்கு நிறைய புத்தகங்களை வாங்கி போடுங்க. இந்த குழந்தைகள் ஒரு நாளைக்கு 50 பக்கமாவது வாசிக்கணுங்க. நீங்க ஒரு பக்கமாவது வாசிங்க. நீங்க படிக்கலாம், குழந்தை எப்படி படிக்கணும் யோசிச்சு பாரு. போன மாதம் ஒரு செய்தி படித்து பார்த்தேன். ஒரு அம்மா, அவங்க பேர் அமிர்தவள்ளி, அவங்களும் அவங்க பொண்ணு +2 முடிச்சு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி, அந்த பொண்ணு வந்து சம்யுக்தா, 2 பேரும் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரியில் போகிறாங்க. எதுக்கு, பொண்ணை சேர்க்கறதுக்கு அப்படின்னு நினைப்பீங்கல்ல. பொண்ணை கொண்டு சேர்த்துட்டு அதே மாதிரி அந்த அம்மாவும் சேருதுங்க MBBS ஃபர்ஸ்ட் இயர். எப்படி, பொண்ணுக்கு MBBS அட்மிஷன் கிடைச்சிருக்கு, பெத்த அம்மாவுக்கும் MBBS அட்மிஷன் கிடைச்சிருக்கு. சின்ன வயதில் ஆசை யாருக்கு, அந்த அம்மா டாக்டர் ஆகணும், முடியல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பொண்ணு படிக்கும்போது கூட படிக்குதுங்க. ஒரு தாய் மகளோட சேர்ந்து படிச்சு அதே காலேஜில், இன்னும் சொல்ல போனால் அந்த நீட் எக்ஸாமினேஷனில் அந்த அம்மாவுக்கு தான் 5 மார்க் அதிகமாக, இவளுக்கு வேண்டியது அவளும் சேர்ந்து அதே காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க. அங்கே போய் சேர்ந்து படிக்கிறாங்க. இது வேணா பேப்பரில் படித்து பாருங்க. நான் வந்து எனக்கு என்னுடைய மாணவி இப்போ ஒரு பிள்ளை வந்து IAS பாஸ் பண்ணியிருக்கேங்க, ரஷ்மி. அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டிருக்கேன், இன்டர்வியூ போட்டிருக்கேன். அந்த பிள்ளை சொல்லுது, அவங்க அப்பா அந்த காலத்தில் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. எப்படிங்க, எங்கள் அப்பா IAS எக்ஸாம் எழுதி தோத்துட்டாரு சார், எனவே எங்கள் அப்பாவை மகிழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கு நான் IAS பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அவங்க அப்பா கண் கலங்கிட்டார். பார்த்தீங்களா, அவங்க அப்பா தான் ரோல் மாடல். இப்படி வீட்டில் வந்துங்க ஒரு கல்வி கற்கும் சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தணும். நியூஸ் பேப்பர் வாசிங்க, அறிவார்ந்த விஷயங்களை பேசுங்க, ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, பக்கத்து இருக்காருங்க பாவச்சையெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்காதீங்க. உங்கள் பிரச்சனையே பாருங்க. எப்போ பார்த்தாலும் பொழுதுபோக்கு நல்லது இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன், நீங்களும் ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம், நல்லது இல்லை, பண்ணிடுங்க, வேண்டாம். பட் பிள்ளை படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவன் படிச்சு அமெரிக்கா போய் மாதம் 1 கோடி சம்பாதிச்ச பிறகு நீங்கள் நல்லா பார்த்துட்டே இருங்க. பெரிய டிவியோட வாங்கி வைங்க, அவனு பணம் கொடுப்பான். அது வரைக்கும் வேண்டாம், கொஞ்ச நாள் இப்படி ஒதுக்கி வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சின்ன மாற்றம் உங்கள் தரப்புலேருந்து வரணும். நமது பிள்ளைகளுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குங்க. உலகத்திலேயே நிறைய குழந்தைகள் நம்ம நாட்டில் இருக்காங்க. உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் பெரிய பெரிய நிறுவனங்களில் எதிர்காலத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நம்ம பிள்ளைகள் தான். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, உலகத்தில் பெரும் போட்டி. நம்ம குழந்தைகளுக்கும் சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இங்கிலாந்து, இப்படிப்பட்ட நாடுகளோட தான் நம்ம பிள்ளைகள் போட்டி போடணும். சைனாக்காரனை பார்த்தீங்களா, பிள்ளைகள் எல்லாம் நல்ல சாப்பாடு போட்டு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு சாங்காக வரான், மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்டு. நம்ம சும்மா சோறு, இந்த சாம்பார், ரசம் தான் கொடுத்துட்டு. பிள்ளைகளுக்கு நல்ல பால், முட்டை, சிக்கன் போட்டு நல்லா வளர்த்துங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் 1 hour. பிள்ளைகள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கணுங்க, ஹாப்பியாக இருக்கணுங்க. கூட முடிஞ்சால் நீங்களும் வாக்கிங் போங்க. இல்லாட்டி சம்பாதிச்ச பைசா எல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்க வேண்டியிருக்கோம். நான் இன்னைக்கு காலையில் 70 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினேங்க. எனக்கு 64 வயசு. என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாவை பாருங்க. எதுக்கு நினைக்கிறீங்க, அது மிகப்பெரிய ஆனந்தம், புரியுதுங்களா? உடல் நல்லா இருக்கும். எனவே வீட்டில் ஒரு மாற்றம், ஒரு கலாச்சார மாற்றம், கல்வி கற்கும் ஒரு சூழ்நிலை,
உடற்பயிற்சி செய்யும் ஒரு சூழ்நிலை, சிந்திக்கும் ஒரு சூழ்நிலை, நல்ல எண்ணங்களை வளர்க்கக்கூடிய சூழ்நிலையை வீட்டில் ஏற்படுத்துங்க. நமது குழந்தைகளுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. உங்க எல்லா குழந்தைகளும் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி நானும் ஆசைப்படுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி.